யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். That was the true light which light every man that cometh into the world. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே ஆண்டவரை நீங்க பேசுங்க. ஜீவ ஒளியாய் ஆண்டவரை ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே நீங்க பிரவேசியுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் உள் பிரவேசிக்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கர்த்தாவே கேட்க, அது கேட்ட கிருபைகளை தந்து நீங்க வழி நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் எந்த மனுஷனையும், அது பெரியவர்களா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், பல்லு போன கிளவியா கூட இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், பாவத்துல அமிழ்ந்து போய் காணப்படலாம், கொலைகாரனா இருக்கலாம். ஆனா வசனம் என்னதான் சொல்லுது? எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்ய, அவனை ரட்சிக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் இந்த ஒளியாகிய அந்த தேவன் அந்த கால வேளையில நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் என் ஜனமே, அந்த சமாதானத்தை என் தேவன் தர வல்லமையுள்ள தேவன். இப்படிப்பட்டவர்களை பாருங்க, சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை அவர் என் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளிதான் நம்முடைய மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நாம் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். And he shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைலாம் வெளியில இருந்தா உள்ள வந்துடணும், வெளியில இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்லுவோம் ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்பது அதுக்கு பொருள் என்னதுதான்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான். பாருங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர்தான் ரட்சகர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் தைரியத்தோடு நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்யலாம். இயேசுவே, என்னை ரட்சிக்கும் ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல நிலைமையில நிறுத்துங்க என்று நீ வாயை திறந்து தைரியமாக நாம் கேட்கலாம். ஆகவே அதுக்கு நாம் பயப்படக்கூடாது.
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இருக்கலாம். நம் குடும்பங்களும் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களில் பார்த்தா குடி பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. போத பழக்கம் அது பார்க்கும்போது பாவங்கள்ல பலவித வகை வகையா இருக்கு. அந்த பாவத்தின் சம்பளம் என்னதுதான்? மரணம். ஆகவே எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பாவம் அவங்களை அடிமைப்படுத்தி இந்த பாவத்தை விட்டு வெளியில வரக்கூடாதபடிக்கு இந்த பிசாசானவன் செய்வான். ஆகவே இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அங்கங்கு நடக்க வேண்டாம். ஒரு பயபக்தியுடன் நாம் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த குடும்பத்துல பாருங்க, நம்ம தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்யணுமா? அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். கூப்பிடும் போது உங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். பெரிய பெரிய மந்திரவாதிகள் நம்ம பார்க்கிறோம். கொலைகாரன் எத்தனையோ பேர் செயல்ல இருந்து கொலை செஞ்சு ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேவன் வெளியில கொண்டு ஒரு ஊழியக்கார ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். செயல்ல ஊழியம் பார்க்கும் போது சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பாருங்க. அது அந்த வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளிதான் நம்முடைய மெய்யான ஒளி, அவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் எது கவலைப்படக்கூடாது. நம்ம குடும்ப சூழ்நிலையை அவர் மாற்றுவார். நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நல்ல ஒழுக்கமான வழியில நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நாம் மட்டும் சென்றா போதாது, நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன், நம்முடைய மனைவி, அவங்களும் ஒரு நாள் என்ன செய்வாங்க? இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்காக நீ என்னதான் செய்யணுமா? இந்த துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் ஜனமே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியா இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ வந்திருக்கலாம், உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை என் ஜனமே. ஆகவே நீங்க விசுவாசத்தோடு நீ காணப்படும் போது உன் குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆகவே அப்படி இருந்த என் கணவனை கர்த்தர் இந்த நிலைமையில மாற்றினார். தேவன் சந்தித்தார், கர்த்தர் ரட்சித்தார். எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க? இந்த வருஷத்திலே அநேகர் சொல்ல போறீங்க, நீயும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுபோல நீ குடும்பமாக நீங்க ஆலயத்துக்கு வந்து அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க குடும்பமாக சமாதானமா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குடும்பத்துல சமாதானம் மிகவும் அவசியம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது இயேசு கிறிஸ்துவிடம், இந்த ஒளியாகிய ஜீவ ஒளியாகிய இயேசுவிடம் ஒரு மனிதன் வரும்போது அந்த மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். முடியாத காரியமாக கூட இருக்கலாம். நீங்க சொல்லி பார்த்திருக்கலாம், என்னால எங்க வீட்டுக்கார மாத்த முடியலையே சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல நீங்க கொடுக்கும்போது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்க ஜெபம் பண்ணும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலும் இருக்கலாம், அந்த பாவத்திலிருந்து விடுவித்து நல்ல மனிதனாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, நாம் விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இந்த 2025 வருஷத்துல, இந்த வருஷத்துக்குள்ள என் குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்து விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கும் போதுதான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்கத்தான் என்ன செய்யறாரு? கிறிஸ்து இயேசு வந்தார், நீதிமான்களை ரட்சிக்க அல்ல.
பாவிகளை ரட்சிக்க. பாவத்துல விழுந்து பாருங்க, அடிமதனத்துல விழுந்து வெளியில வரக்கூடாதபடிக்கு இருக்கிற மனுஷனை ரட்சிக்கத்தான் என்ன செய்யறார் நம்முடைய தேவன் வந்து அந்த பூமிக்கு வந்தார். ஆகவே தைரியம் உள்ளவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை. அக்கரையில் நான் இன்று வரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று வரை என்று வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை, தூக்கிடுத்தார் என்னை, தூக்கிடுத்தார் இயேசு. தம் கருத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று வரை என்று வாழ்த்துவேன். எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனாகிலும் கெட்டு போவது நம்முடைய தேவனுக்கு சித்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவராகிலும் இந்த சிறியோரில் கெட்டு போவது நம்முடைய தேவனுக்கு சித்தம் இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வந்து ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என் ஜனமே, ஹல்லேலூயா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பத்துல ஒரு ஆளாகிலும் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷமாக வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிக்க வேணும். விடாப்பிடியாக யாக்கோபை போல ஆண்டவரை நீங்க சொல்லி இருக்கீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நீங்க சொல்லி இருக்கீங்க. நான் உண்மை விசுவாசிக்கிறேன். பிதாவாகிய தேவன் உம்முடைய குமாரனாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு நீங்க அனுப்பினீங்க, எங்களுக்கு பரிசாக தந்தீங்க. அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் மெய்யான தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளி அவர் இயேசு கிறிஸ்து என்று நீ உள்ளத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் நம்முடைய தேவன், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த வேளையில எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவராயிலும் கெட்டு போக கூடாதான். அப்படி வருகை வர்றது கூட இந்த பூமிக்கு ஒரு முடிவு வரப்போகுது. ஒரு பிறப்புனா ஒரு இறப்பு இருக்கு. அது போல பாருங்க, மரிச்சவங்க எல்லாம் அப்படி வருகைக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து ஒரு முடிவு இந்த பூமிக்கு இருக்கு. வந்து ஒரு ஆரம்பம்னா முடிவு நிச்சயம் இருக்கு. ஆகவே இந்த முடிவு வந்து இந்த பூமிக்கு தாமதிக்கிறார் ஆண்டவர், அதுதான் உண்மை. ஆகவே வந்து அந்த எல்லாரும் மனம் திரும்ப வேணும், ஒருவராயில் கெட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் அப்படி வருகையும் கூட கர்த்தருடைய வருகை வந்து கொஞ்சம் தாமதமா இருக்கு. இந்த வசனத்துல அதான் பார்த்தோம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே
நான் ஒவ்வொருவரும் நான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தை நீங்க சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க சொல்லணும். அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். குடும்பத்துல யாராயிலும் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாலுமே, ஓங்கி பேசிட்டாலுமே, நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க எப்படி என்னதான் செய்யணுமா? நீங்க அன்போடு மௌனமாக இருந்து ஜெபிக்கணும். அவர்களுக்காக அமைதலாக நீங்க காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய எல்லா மனுஷரும் பாருங்க, நம்ம வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். அடுத்து என்னதுதான், நம்ம சொந்த பந்தம் சுற்றியில இருக்கிற தேசத்தில் இருக்கிற எல்லாரும் என்னதான் செய்யணுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்? நம்முடைய கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியும் போதுதான் அவன் விடுவிக்கப்படுகிறான். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தையும் நாம் அறிய வேண்டும். இந்த சத்தியம் தேவனுடைய வசனமாய் இருக்கிறது என்று யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தியம் இந்த வசனம் தான். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சோம்? இந்த காலையில எத்தனை பேர் ஒரு அதிகாரத்தை ஆகியும் நான் படிச்சுட்டு நான் வந்தேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். வீடுகள்ல அதிகாலையில வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எத்தனை பேர் நீங்க அதிகாலை எழுந்து ஜெபிச்சீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெயர் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்க. இந்த சத்தியம் பாருங்க, இந்த சத்தியத்தையும் அறியணும்னா நீங்க வாசிக்கணும். இந்த வசனங்களை நீங்க புசிக்கணும். இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை நீங்க சாப்பிடுறீங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய ஆகாரம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலையில எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ 40 பிள்ளைகளோ சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல பிள்ளைகள்லாம் வதன்னு பெத்து தள்ளுறாங்க, பாக்குறோம். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கவனிக்கிறோம். கவர்மெண்ட்ல கூட 2 பிள்ளைகளுக்கு மேல உத்தரவு போட்டாலும் நான் பிள்ளைகளை பெத்து நான் வளர்க்க போறேன், நீ சொல்லி நான் அண்ணன் கேட்கறது பாருங்க. அப்படிலாம் வாய் பேசுற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆகவே நாம் பாக்குறோம், எப்படியோ நீ பழகி பெருங்குன்னு சொன்னார் ஆண்டவர். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்களா? கைகளை உயர்த்துங்க பாப்போம். இப்ப நீங்க பூரா பெயர் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஜெபிக்காதவங்க உங்களை பார்த்து வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிரி பிசாசு அவங்க நல்லவங்க தான், இந்த பிசாசு ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கும் செய்யும். ஆகவே நீங்க காலையில எழுந்து நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது நல்ல ஒரு வேலைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு படிக்க போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த காலம் கடைசி காலம், பொல்லாத காலம், கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய சின்ன புள்ள கூட என்ன செய்யுது, பிறந்த புள்ள கூட பாக்குறோம், டச்சு போன பாக்குது, அது பாட்டுக்கு பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமா நான் பார்க்கும்போது பார்த்தான். நம்ம சந்தோஷப்படக்கூடாது. பிசாசு சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க அவ்வளவு பின்னாடி இருந்து இயக்குகிறான், பாவம் செய்ய வைக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆகவே இந்த வழி விலகி பிள்ளைக போயிடக்கூடாது. அதுக்காக தான் நீங்க அதிகாலை எழுந்து என்ன செய்யணுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார் ஆண்டவர், நல்ல வேலை வாய்ப்பை தருவார். மற்ற ஜனங்களோட உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வைப்பார். நல்லா படிச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை ஆண்டவர் தருவார். அவங்க நினைப்பாங்க பாருங்க, ஆலயத்துக்கு பாங்க தேவனுடைய பிள்ளைகள் பா. அதனாலதான் உயர்த்தி வச்சிருக்க அந்த சாட்சி ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட சாட்சி காணப்பட வேண்டும்.
காணப்படுறா நீங்க என்னதான் செய்யணுமா? காலையில எழுந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக, எங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியம் என்பது தேவனுடைய வசனம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியம் தான் நம்முடைய பரிசுத்தமாக்க முடியும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய சத்தியம் வசனம் போகும்போது இந்த சத்தியம் நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நம்மை பிரகாசிக்க செய்து, நம்மை உயர்த்தி வைப்பார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபம். இந்த இடத்துல என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை ஒருவனாகிலும் அசைக்க முடியாது. இந்த தேவனுடைய வசனம், அவருடைய சத்தியம் நமக்குள்ள இருக்கும்போது பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான். நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை, அவர் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவரவர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்காக நீங்க ஜெபிக்கணும். அக்கப்பக்கம் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க குடும்ப சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். நமது வெளிச்சத்தையும் எங்க வாசிக்கிறோம்? வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி. நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே உமது வெளிச்சத்தையும் அனுப்பு பாப்பா, உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் என்று நீங்க தாகத்தோடு கேட்க வேண்டும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை தேவன் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ இருளை விட்டு வெளியே வர வேண்டும். ஒருவரையும் பகைக்க கூடாது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகை, கசப்பு உனக்குள் இருந்தால் நீ இருளில் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாக இயேசுவிட நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஒருவராக நாம் கசப்பு வைத்துக் கொண்டு, விரோதம் வைத்துக் கொண்டு நாம் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்து கசப்போடு வந்தாலும் ஆலயத்துக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். பாருங்க, இருளிலே தான் இருக்கிறான். இருந்து இருளிலே நடக்கிறான். வெளிச்சமே இருக்காது. யார பகைச்சா? சகோதரன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருவராக நம்ம பகைக்க கூடாது. வந்துட்டு நம்ம சபையில் இருக்கிற சகோதரிகளே குறிக்குது எல்லாருமே. ஆகவே வந்துட்டு நீங்க பகைக்க, ஒருவராக நீங்க பகைக்க கூடாது. இப்படி பகைக்கிறவங்க எதுல இருக்காங்களா? இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது பாருங்க, போற இடம் இருட்டுல நடந்தா தெரியுமா? இருட்டுல என்ன விஷப்பூச்சி வருது, பாம்பு வருது, என்ன போகுதுன்னு தெரியாது. மேடு இருக்கா பள்ளம் இருக்கான்னு தெரியாது.
ஆகவே நீ சகோதரனை பயக்கிறவனாய் கசப்பு வைப்பாயானா நீ இருளில் இருந்து இருளிலே நடக்கிறாய். வேத வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற இடம் கூட தெரியாது, நம்ம எங்கதான் போறோம்னு தெரியாது. உண்மையிலே நீங்க இருட்டுல நிலா வெளிச்சம் கூட இருக்காது, சரியான இருட்டுல நீங்க போய் பாருங்க தெரியாது. ஆகவே இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா நம்ம ஆவிக்குரிய பகுதியில நம்ம எதை நோக்கி நாம் போறோம் என்று இந்த லட்சியம் நமக்கு வேணும். இந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்கணும், ஜெபம் நமக்குள்ள இருக்கணும், எல்லாருக்கும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், சத்தியத்தை முழுமையா அறிகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நான் யார் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். ஆகவே வெளிச்சத்துல நடக்கிறவர்களாக இருக்கணும். வெளிச்சம் நமக்கு இல்லைன்னா ஏதோ வந்தோம், ஏதோ வேலை பார்த்தோம், சாப்பிட்டோம், ஏதோ அந்த பூமியில பிறந்தோம், ஏதோ பிள்ளைகளை பெத்தோம், அதை கெட்டி கொடுத்தோம், செத்தோம், அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு நினைவு இருக்கு ஒரு மனிதனுக்கு. மரித்தா எங்க போறோம் அறிவு இருக்காது. ஆகவே இருட்டில நடக்கிறவன் அப்படிதான். நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகத்தை பட்டிருக்கலாம், நம் தேவனை கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்துல நாம் இருட்டுல நடக்கிறோம். இருளில நடந்து என்னதான் செய்யறோம்? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளிலே நடக்கிறான், இருளில இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடராக்கிறோம். இந்த கண்ணு மாமிச கண்ணு தெரியும், இந்த உள்ளான கண் குருடராக்கிறோம். நாம் என்ன பேசுறோம், நம்ம யார்கிட்ட பேசுறோம், இந்த அறிவே இருக்காது பாருங்க. அப்படிதான் அநேகர் நாம் பாக்குறோம். ஒரு ஊழியர் போன் பண்ணாலும் ஒரு பயத்தோட பேசணும், தேவனுடைய பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, மற்ற யாரு பேசினாலும் கொஞ்சம் உற்சாகத்துடன், இந்த மேட்டிமையின் ஆவி, இந்த பெருமையின் ஆவி இல்லாம ஒரு கனம் பண்ணணும். அந்த இடத்துல அதை நம்ம பாக்குறோம். கண்ணு குருடர் ஆக்கிட்டா அப்படிதான். குருடாயிருச்சுன்னா நம்ம என்னதான் நம்ம பேசுறது என்னன்னே தெரியாது. அப்ப அது ஒருபோது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. நீ அப்படி இருப்பாயானா நீ இருட்டிலே இருந்து நீ இருளிலே நடக்கிறாய் என்று வேதம் சொல்லுது. இந்த பாருங்க, அவன் கண்களை பிசாசு குருடரனா ஆக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் போற வழி எந்த வழியில நாம் போறோம்? இயேசுவின் வழியிலே சொல்றோம். நல்ல ஒழுக்கமான வழியில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு ஊருக்கு போறீங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாடு, தூத்துக்குடி, மதுரை, எங்க நீங்க போறீங்களோ ஏதாவது ஒரு மதுரைனா மதுரைக்கு தான் போக முடியும். அதுக்கு டிக்கெட் எடுத்து நீங்க இடையில இறங்கிட்டீங்கன்னா போச்சு. நம்ம அந்த ஒரு லட்சியம் நமக்கு இருக்கணும். ஆகவே நாம் போற இடம் எது, நாம் எதை நாம் பின்பற்றுகிறோம், நம் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோனா சொல்லிட்டு அந்த லட்சியம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அது வழினா என்ன? இயேசுவின் வழியில எத்தனை பேர் இயேசுவின் வழியில செல்றீங்க? அப்படிப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் வழியிலே செல்லாதவங்க சொல்லுங்க, அல்லேலூயா. இல்ல, அப்ப இயேசுவின் வழியிலே நாம் செல்லணும். நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சுதாரிப்பா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம இயேசுவின் வழியில செல்லுகிறேன்னு எல்லாருமே நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க. இயேசுவின் வழினா என்ன? ஒவ்வொரு வாரமும் இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தராரு. சொல்லுங்க பாப்போம், இயேசுவின் வழியிலே நான் செல்லுகிறேன். வழினா என்ன? இயேசுவின் வழி என்ன? சொல்லுங்க பாப்போம். அவருடைய வழி என்னது? அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். அவருடைய வழி அன்புள்ளது. அவர் இயேசுவின் வழி உத்தமமானது. அவருடைய வழி நீதி நியாயம் உள்ளது. அந்த இயேசுவின் வழி நீங்க சென்றா அவருடைய வழி எப்படிப்பட்டதா? அன்பு உள்ளது. அப்ப அவருடைய வழியில செல்லுகிறனா நாம் அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். மற்றவோட பேசும்போது பச்சை மிளகா கடிச்சது மாதிரி எரிஞ்சு விழுந்துடக்கூடாது. அப்ப வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இருதயத்துல உட்கார்ந்து இருக்கான அர்த்தம். அப்ப இயேசுவின் வழி எப்படிப்பட்ட வழியா? அன்பு உள்ளது. அவருடைய வழி சத்தியம் உள்ளது. அவருடைய வழி உத்தமமானது. அவருடைய வழி செம்மையானதுங்க. அவருடைய கால் செம்மையான இடத்துலதான் நிக்குமா. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் நீதியின் ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். அப்ப நம்முடைய கால்களோட செம்மையான இடத்துல நிக்கணும். பரியாசக்கா தும்மா இருக்கிற அவங்க உட்கார்ற இடத்துல உட்கார கூடாது.
பாருங்க, நம்ம இடம் செம்மையான இடம் எதுதான்? அதுதான் சபை. நம்ம தேவனுடைய சபையில நாம் இருக்கிறோம். செம்மையான இடம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை துதிக்கிற இடம் நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த இடம் செம்மையான இடமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பலினா அதுதான் செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது, உத்தமமானது. இந்த பலியை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து இந்த வழியில செல்லணும். அதுதான் இயேசுவின் வழியில செல்றோம்னு அர்த்தம். யாரு கேட்டாலும் நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்க யாரு வழியில ஒரு சொல்லுவாங்க, என் வழி தனி வழி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வழி தனி வழி. நீ தனியாவே போயிட வேண்டிதான் கடைசி வரைக்கும். பாருங்க, அவரவர் ஒவ்வொரு மனிதனுக்கு தனி வழியை அவங்களே உருவாக்கி கொள்ளுவாங்க. இதுதான் என் வழி, இது பிடிக்கும் இது பிடிக்காது. ஒவ்வொரு வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த சபைன்னு சொல்ல விரும்பல, அந்த சபைகளிலும் கூட போர்டுல எழுதி போட்டுருவாங்க. நான் சொல்றேன் கன்னியாஸ்திரியா, கல்யாணம் ஆகாம போறாங்களே சிஸ்டர்மாரும் இருப்பாங்க, அங்க பாஸ்டர் இருப்பாங்க. தனித்தனி ரூம், அவங்களுக்கு தனி இவங்களுக்கு தனி. ஆனா போர்டுல எழுதி போட்டுருவாங்க, காலையில இன்ன உணவு 3 வகை கூட்டு, மத்தியானமா 7 வகை. என் கையினால நான் எடுத்து தந்திருக்கேன். விசுவாசியா வாலிப வயதுல இருக்கும் போது கொடுப்பாங்க பாஸ்டர் ரூம்ல. நானும் என் கையினால போய் நான் கொடுத்துருக்கிறேன். என்ன ஒரு அநியாயம் பாருங்க. எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் தாராரு, ஒரு தகுதி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போர்டுல எழுதி போட்டுருவாங்க. அதே ஒரு கவலை. சிஸ்டர்மாருக்கு பார்ப்பாங்க, சகோதரியை பார்த்து 4 பேர் 5 பேர் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போடுவாங்க. பாருங்க, அவங்க சமையலுக்குன்னு அவங்க ஒரு நாள் நீ ஒரு நாள் நான் அவங்க பகிர்ந்துக்குருவாங்க. போர்டுல பார்ப்பாங்க என்னென்ன வகை. மத்தியானம் இது காலையிலேயே எழுதிடுவார். ஜோம்ன்றாரோ ஜோமுன்லையோ அந்த பாஸ்டர் என்னதான் செய்வாரு, ஒரு மனுஷன் தினைக்கும் காலையில இந்த உணவு, மத்தியானம் இது, நைட்டுக்கு இது, அதுக்கு இடையில ஏதாவது டீ, ஏதாவது சூஸ், ஏதாவது பல சூஸோ ஏதோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு விட அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. பாரு, தொந்தின்னு இப்படி இருக்கும், பானை மாதிரி. நீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் வியாதி வருது, சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. ஆகவே பார்க்கிறோம், சாப்பிட்டு 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 அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அதுல உண்மையா ஊழியம் பார்க்கிறவங்களும் உண்மையான ஜனங்கள் இருக்கிறாங்க. தன்னை வருத்தி, சரீரத்தை வருத்தி பாருங்க, உபவாசம் இருந்து சபைக்கு வர்ற ஜனங்களுக்கு ஒரு பாரம் எடுத்து, இந்த சபை வர்ற ஒருவர் ஆகிலும் கெட்டு போயிடக்கூடாது, கர்த்தர் இந்த வருஷத்துல மேன்மைப்படுத்தணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஒரு ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கிற ஊழியர்களும் இருக்காங்க, உண்மையான ஊழியர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆகவே இந்த போர்டுல பார்த்தேன் 7 வகை கூட்டுனா பாருங்க, நீங்க நம்புறீங்களா நம்பலையோ அவ்வளவு இது. ஆனா சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவ்வளவு காய்கறி அவர் 3 பேர் சாப்பிடலாம். நான் சாப்பிட 3 பேர் சாப்பிடலாம் பகிர்ந்து. பாருங்க, அப்படிதான் சாப்பாட்டு ராமன், போஜன பிரியன். எங்க அப்பா அடிக்கடி சாப்பாட்டு ராமைங்களான்னு சொல்லுவார். பாக்குறவங்கள நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தம்பிய ஒரு நாள் சாப்பாட்டு ராமன், அவனுக்கு தம்பிக்கு தினேஷுக்கு மேல இருக்கும் வகுது, இவனுக்காவது இருக்கு, அப்படி இருக்கும் பானம் மாதிரி. சாப்பாட்டு ராமைங்களான்னு சொல்லிட்டு வைவார். பாருங்க, வேதம் கூட என்ன சொல்லுது, போஜன பிரியர். அதுக்கு அதிகமாக வேத வசனத்தை வாசித்தா வேத பிரியர் இருக்கு. வேதத்தில் நாம் பிரியமுள்ளவர்களா இருக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது இந்த பூமியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், நம்ம அவருடைய வழியிலே நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்றீங்க? தொடர்ந்து இந்த பாட்டியம்மா வந்தாங்க பாருங்க, தாமதம் ஆகுது, அதுக்கு பொறுமையை இழக்குது. சாட்சி ஒருவேளை முன்னாடி சாட்சி சொல்லுவோமே, சொன்னாலும் அதை நிறைவேற்றுவாரா அந்த உணர்வோடு சொல்ல தெரியல. ஆனா கண்ணீர் மட்டும் வருது. எத்தனை பேர் கவனிச்சீங்க பாருங்க? நீங்க எல்லாம் பாரம் எடுத்து நீங்க ஜெபிக்கணும், இந்த பாட்டியம்மாவுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து அந்த நம்பிக்கையை இழந்து போகாம, அந்த நம்பிக்கையை விட்டு விடாம, எவ்வளவு ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தா தொடர்ந்து இந்த விண்ணப்பத்தை கையில கொண்டு வந்துருவாங்க. ஜெபம் முடிஞ்சது ஜெபம் பண்றாங்க. ஒருவேளை முன்னாடி மைக்கில ஏதாவது கண்ணீர் விட்டா ஆண்டவர்
விடுதலை தருவார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் பாருங்க. அந்த விசுவாசத்தோடு வந்து சொன்னாங்க, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆளாளுக்கு ஜெபத்துல தாங்கும் போது கர்த்தர் சீக்கிரம் என்ன செய்வார்? ஒரு அதிசயங்களே கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்துல 1 யோவான் 2வது அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியில இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான் நீ சொல்லலாம். ஆனா உன் வாயில உன் கனிகளில தெரிஞ்சு போயிடும். அவரோட கனிகளினாலே நீங்க அறிவீர்கள். அப்ப பாக்குறோம் வந்து நான் ஒளியில தான் இருக்கிறேன், நான் தேவனுக்குள்ளதான் இருக்கேன் நீ சொல்லலாம். ஆனா என்று சொல்லியும் தன் சகோதரன் நீ பயக்கிறவனா இருந்தான், உன் குடும்பத்துல யாராயும் நீ பயக்கிறவனா இருந்தா நீ எதுலதான் இருக்கிறாய்? இதுவரைக்கும் இருளிலே நடக்கிறாய் என்று வேதம் சொல்லுது. 10வது வசனம், தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் நீங்க வந்து நீங்க அன்பு கூறுகிறீங்க? அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு என்ன? அன்புனா என்ன? தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதா. பாருங்க, ஒரு சபையில அப்படிதான் வந்து அன்பு கூறுங்கள், ஒருவருக்கு அன்பு கூறுங்கள். இங்கிட்ட ஒரு வாலிப பையன், வாலிப பிள்ளை நம்மளை நம்பிதான் வந்து சபைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இங்கிட்டு பாக்குது அங்கிட்டு பாக்குது, போன மெசேஜ் அனுப்புது. எப்ப பிரசங்க செய்தி பதில எனக்கு படபடன் இருக்கு. நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பேனா, இதை கவனிப்பேனா, என்ன ஆண்டவரே சொல்லிட்டு எனக்கு ஒரு படபடன் வந்துருச்சு. பாருங்க, இங்கிட்டு வார்த்தையை கொடுக்கணும், எனக்கு ஒரு பயம். ஏன்னா எதாயிலும் ஒண்ணு இருந்தா என்னையதான் வந்து கேட்பாங்க. ஆகவே இந்த கண்காணிப்பு வேணும். வேத வசனத்துல அதான் பார்க்கணும், கண்காணியுங்கள். அப்ப சபையை ஏதோ நடத்தணும் போகணும்னு இல்ல, சபையில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆகவே அப்ப நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுதான். ஆகவே ஆரம்பத்தில் நம்ம கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு கூட்டம் ஜெபம் முடிஞ்சு நான் சொன்னேன். வந்துட்டு சிக்னல் கொடுத்தேன் பண்ணும் போதே வந்து அமைதியா அப்ப கட்டுப்படுத்தணும். அவ்வளவு அன்பு பாருங்க. அப்படிதான் வந்துட்டு என்ன நடக்கும் தெரியுமா? வந்துட்டு அதனாலதான் நம்ம அந்த அன்பை பற்றி ஆண்டவர் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு என்னதுதான்? ஒரு இடத்துல நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணும், சத்தியத்தை நீங்க சொல்லணும், கற்பனையை நீங்க கை கொள்ளும் போதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் என்ன இல்ல? அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. நீங்க தைரியமா இருக்கலாம். நான் காலைல எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன். நான் பகல்ல யார பாக்குறேன்னா அவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தியத்தை சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் நான் தேவனுடைய கற்பனையை நான் சொல்றேன், நான் கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நீங்க எதற்கு நீங்க சிந்தையில கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு, நல்ல உனக்கு பாதுகாப்பு இருக்கும். போற இடங்கள்லாம் உங்களை மேன்மையாக வச்சு உங்களை கனம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். உங்க முகமே பிரகாசமா இருக்கும். ஏன்னா அவர் அன்பா இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனவே தெரியல, அன்பு இல்லாதவன். ஆகவே எத்தனை பேர் அன்போடு நான் பேசுகிறோம், பிள்ளைகளோடு அன்போடு பேசுகிறோம். ஆனா உங்க கணவனோடு அன்போடு பேசுறீங்களா? உங்க மனைவியோடு அன்போடு பேசுறீங்களா? அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாம் அன்போடு பேசுறேன்னு சொல்றவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லணும்ல. அப்ப அன்போடு பேசணுவங்க ஒரு சிலர் தான் பண்ணி, மற்றவங்க அமைதியா இருக்கிறீங்க. ஆகவே நீங்க அன்போடு பேசணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அந்த பூமியில எதையுமே நம்ம போகும்போது கொண்டு போவதில்லை. நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். இந்த மைக்கு, எல்லா ஸ்பீக்கருக்கு, பிரிட்ஜுக்கு, எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம். ஆனா மனுஷ உயிருக்கும் என்ன இல்ல, கேரண்டியே இல்லை. எந்த நேரம் ஆண்டவர் கூப்பிடுவார்னு தெரியாது. இந்த சரீரத்துக்குரியவர் தான் நம்முடைய தேவன். இந்த சரீரம் வாடகை வீடு. நம்ம இருக்கிறது சொந்த வீட்டுல இருக்கிற, அது நிலையானது இல்லை. ஒரு நாள் அதையும் விட்டுட்டு தான் போக போறோம்.
நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதையை நாடி தேடுகிறோம். அசையாத ராஜ்யம் அங்க இருக்கிறது. ஆகவே இந்த பூமி, இந்த சரீரம் கூட நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம். குடியிருக்கிறது சொந்த வீடா இருந்தாலும் அதுவும் சொந்தம் இல்ல. இந்த சரீரம் கூட வாடகை வீடு. எந்த நேரம் அவர் கூப்பிட்டு அங்க போகணும். சரீரம் தொப்புன்னு விழுந்துடும் பாருங்க. இந்த சரீரம் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் போது மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க. பின்பு நாம் உயிரோடு இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு நாம் போவோம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே நாம் கொண்டு போவதில்லை. ஆகவே ஒருவருக்கொருவர் நாங்க அன்போடு இருக்க வேண்டும், அன்போடு நீங்க பேச வேண்டும். சொற்ப நாட்கள் தான், 962 வருஷம் ஆரம்ப நாட்கள் ஜீவித்தாங்க. பாவம் பெருகுது. மனுஷனை ஏண்டா உண்டாக்கணும்னு தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இப்படியே வயசு குறைச்சு இப்ப கடைசி என்னதுதான் 70, பலத்தின் மிகுதியினால 80. ஆரம்பத்தோட முடிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சம்பூர்ணமாக இருக்கணும். கடைசி காலத்துல பிள்ளைய கையை எதிர்பார்த்துடக்கூடாது. நான் அடிக்கடி அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆகவே உங்க கையினால நீங்க சாப்பிடணும் கடைசி வரைக்கும். அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் வரைக்கும் பிள்ளைகளவோ மற்றவரை நீங்க எதிர்பார்க்க வேணாம். இது கடைசி காலம் பாருங்க. எங்க பார்த்தா பஞ்சங்கள் வருது. கணவன் மனைவி வேலை பார்த்தா தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில இந்த கட்டத்துல இந்த நாட்கள்ல வந்துட்டாங்க. ஆகவே அவரவரை குடும்பத்தை பார்த்து போகத்தான் அவங்களையும் சொல்ல குத்தம் இல்லை. ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் கர்த்தரை மட்டும் பார்த்து இதை மட்டும் நீங்க வேண்டிக் கொள்ளணும். யாருடைய கை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவரே, ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் கையினால வேலை செய்து சாப்பிட நீங்க உதவி செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல கர்த்தாவே இந்த ஆயுசு முடிஞ்சதும் நீங்க உண்மையுடன் சேர்த்துக் கொள்ளுங்க. அது நீங்க வேண்டிக் கொள்ளணும். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல கவனிக்க முடியாம என்னதான் செய்யறாங்க, அநாத ஆசிரமம் அப்படி போய் சாப்பாடு போட்டு அப்படி தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் பார்க்கணுமா? ஒருபோதும் நீங்க பார்க்க கூடாது. அதெல்லாம் நான் நித்தம் நினைச்ச ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருபோதும் எனக்கு வந்துட கூடாது, இது தூரமா இருப்பதாக. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்போடு நீங்க பேச வேணும். கணவனோட அன்போடு. ஒரு சிலர் மனைவி தான் கணவனா இருப்பாங்க, கணவன் தான் மனைவியா இருப்பாங்க. காலை விட்டு டக்குன்னு எத்துவாங்க. நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பேச காலை வச்சு எத்துது, கால் வராம போயிடும் பாருங்க. அப்படி நாம இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக ஒரு இடத்துல பார்த்து திருநெல்ல உட்கார்ந்து, வீடுனா இப்பதான் திருநெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு முன்னாடி திருநெல் இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சேர் போட்டு ஒரு கணவன் காலை வச்சு எத்து. எவ்வளவு ஒரு தைரியம்! நான் சொல்ற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எதுக்குதான் சபைக்கு போகுதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட எப்படி நீங்க இருக்கீங்க உங்களை கேட்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு எதிர்த்த மாணிக்க இருக்கிறவங்கள கேட்பேன். அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களை குறித்து நீங்களே சாட்சி சொல்லக்கூடாது, மற்றவங்க சாட்சி சொல்லணும். அப்பா, அவ கணவன் அவ்வளவு அன்போடு பேசுறாங்கப்பா, இந்த சகோதரி மாதிரி எங்கேயும் நான் பார்த்தது இல்ல, அவ்வளவு அன்பு உள்ளவங்க சொல்லிட்டு மற்றவங்க உங்க வீட்டு எதிர்த்த மாணிக்கு இருக்கவங்க தான் சாட்சி சொல்லணும். அநேக வீட்டுல அப்படிதான் இன்னொரு பேர் உள்ளவங்க வீடு இங்க இருக்கா அடுத்த தெருவான்னு நான் கேட்டேன் 2-3 இடத்துல. பார்க்கும்போது அங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு என்னம்மா, நான் அட்ரஸ் தானே கேட்டேன், வெளியூர் எனக்கு தெரியாது, சொல்லு இங்க கிடையாது. ஊழியம் பார்த்த இடத்துல எனக்கு தெரியாது, நீங்க ஏதாவது எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல. அதுக்கு அவ்வளவு கோபம். எதுக்கு இப்படி கோபப்படுதுன்னு தெரியல. கடைசிக்கு அதை சொல்லிருச்சேன், பேச மாட்டோம் பாருங்க. ரசிக்கப்பட்டதுதான். இத்தனைக்கு எவ்வளவு கவலையா இருக்கு, அது சொல்ல முடியல. ஒரு கட்டத்தில் நான் மறுபடியும் கேட்கவும் சொல்லி பேச மாட்டோம். 2 பேருமே ரசிக்கப்பட்டவங்க. என்ன அவ்வளவு வருத்தம். எதிர்த்த மாணிக்கு இருக்கு, எதிர்த்த மாணிக்கு தான் நாங்க போற ஜெபம் பண்ண போற வீடு எதிர்த்த மாணிக்கு இருக்கு. ஆனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது எனக்கு சங்கடமா போயிடுச்சு. நாங்க வர்றதுனா சணல் வழியை பாக்குது. ரசிக்கப்பட்ட சபைக்கு வர்ற சகோதரி, ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு பிறகு போனேன். போயிட்டு எதுவுமே சொல்லல. ஏன்னா இப்ப எதிர்த்த மாணிக்கு ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்குள்ள தீ பட்டு எரிஞ்சிச்சுன்னா போச்சு. பொறுமை உள்ளவன்னா நம்ம சொல்லலாம். பிறகு பிறகு போன் பண்ணி இந்த மாதிரி சொன்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் வந்தா நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆகவே நம்மளை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க நடத்தையிலேயே நீங்க என்ன ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். வேத வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்க நடத்தை அதை புருஷனுக்கு நீங்க உபதேசம் பண்ண வேண்டியது இல்ல. உங்க நடத்தையை பார்க்கணும், உங்க செயல்பாடுகளை பார்த்து என்னடா அவ்வளவு அப்படி இருந்தாலே இப்ப எவ்வளவு அமைதலா இருக்கிறான்.
ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, கர்த்தர் என் மனைவியோடு இருக்கிறார் சொல்லிட்டு கணவன் எதுவுமே நான் உபதேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நம்ம செயல்பாடுகளை பார்த்தேன் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அவங்களே வந்துருவாங்க ஆலயத்துக்கு. அதுதான் உண்மை. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆகவே நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனை நீங்க கனம் பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நீங்க அன்பு செலுத்துங்க. எதையுமே இந்த பூமியில கொண்டு போவது இல்லை என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஒரு கசப்போ வைராக்கியமோ வைத்து கொண்டு வந்தா ஒருபோதும் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு அண்டை நீ வருவாயானால் அந்த பிரகாசிப்பிக்க செய்யும் உலகத்திற்கு ஒளியாய் வந்த அந்த தேவன் உலகத்தில் இருக்கிற நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். நம்மளை நல்ல நிலைமைக்கு நிறுத்துவார். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். என் ஜனமே, இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நாவினால சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. உலகத்தில் ஒளியாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். என் ஜனமே, 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை பகுதியில் ஆவியானவர் அதன் பேசினார். பாவங்களை அறிக்கை செய். இந்த பாவமாகிய ஆண்டவர் எல்லாரையுமே பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். ஒரு மனிதனை பாருங்க, மனுஷன் பிரிச்சு வச்சுக்கிறான். முஸ்லீம், இந்து, வேற என்ன கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவத்தோட மதம் கிடையாது, அது கிறிஸ்துவ மார்க்கமா இருக்கு. நல்ல ஒழுக்கமான ஒரு மார்க்கத்துல கர்த்தர் கொண்டு போறார். ஆகவே மனுஷன் பிரிச்சுக்கிறான். ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்கிறார். எல்லாருமே இயேசுவிடம் வர வேண்டும் என்று நல்ல அந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலே நல்ல மார்க்கத்துல ஒவ்வொரு மனிதன் நடக்க வேண்டும் தான் அவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய வழியிலே செல்லணும். இந்த உத்தமமான வழியில நாம் கேட்டோம், நீதி நியாயம் உள்ளது அவருடைய வழி. உத்தமமான வழியில ஒரு மனிதன் நடக்க வேண்டும் தான் அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பாய் இருக்கிறார். இயேசுவே ஜீவ ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என் ஜனமே, இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். உண்மையான ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இருளை போக்கும் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழிகாட்டும் ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே அவர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே பாவத்தை போக்கும் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, அவரே நீதியின் ராஜா, அவரே சமாதான பிரபு, அவரே உயர்ந்தவர், அவரே மகிமையின் ராஜா, அவரே அதிசயமானவர், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரிடமிருந்து நாம் எத்தனை பேர் அவருடைய நன்மையை பெற நாம் வாஞ்சிக்கிறோம்? இந்த ஜீவ ஒளியாகிய இயேசு என் இதயத்துல அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இந்த நீதியின் சூரியன் ஒவ்வொரு இதயத்திலும் உதிக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? அப்படி வாஞ்சிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நீதியின் சூரியன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வந்துட்டா போதும்.
ஆண்டவர் உங்களை நல்லபடி அந்த குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவாருங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்திலும் இருந்து நமக்கு 3 விதங்களில் ஒளி கிடைக்கிறது. எத்தனை விதங்கள்ல கிடைக்குது? 3 விதங்கள்ல ஒளி கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனின் மூலமாக நமக்கு என்ன செய்யுது? ஒளி கிடைக்கிறது. வசனம் இருக்கு, நேரம் உள்ளதுக்கு. 2வது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒளி கிடைக்கிறது. 3வது தேவனுடைய மகிமையின் மூலமாகவும் ஒளி கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளை வெளிச்சமாய் அவர் மாற்றுவார், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் ஜனமே, நிச்சயமாகவே ஒரு முடிவு கொண்டு ஒருபோதும் நம்பிக்கை வீண் போகாது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? அவர் ஜீவ ஒளியாகிய நீதியின் சூரியன், இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஒரு வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீத புஸ்தகம் 67வது சங்கீதம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு இறங்கும் அப்பா. நாங்கள் இக்கட்டு காலத்தில், ஆபத்து காலத்தில் வந்திருக்கிறோம். உண்மையே நம்பி வந்திருக்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் ஜனமே, நீ கர்த்தரை நம்பி நீ வந்திருக்கிறாய். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று நீ தைரியமா சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தாவீது சொல்றார், தேவரே எங்களுக்கு இறங்கும் அப்பா, இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமே. ஜனமே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியை அந்த மெய்யான ஒளியாயிருக்கிறார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். உன் குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கலாம். இந்த கடனை இது கர்த்தருக்கு முன்பாக லேசான காரியமாய் இருக்கிறது. இந்த கடனை போக்கி உன்னை நல்ல மனுஷனாய் நிறுத்த என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, எனக்கு இறங்கும் அப்பா, நீ நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்படுங்க என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நீதியின் ராஜா, நன்மை செய்கிற தேவன். கர்த்தாவே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் என்று இந்த காலவேளை பேசுனீங்களே. ஆண்டவரே, என் முகத்தை நீங்க பிரகாசிக்க செய்யுங்க, என் முகத்தை நீங்க பிரகாசிக்க செய்யுங்க என்று நீ சொல்லுவாயா? என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஜீவ ஒளி என் கணவனுக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ளும் என் மனைவிக்குள்ளும் உள் பிரவேசிக்கட்டும். நீங்க ரட்சியுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இந்த திருவசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியாய் இருக்கிறார். ஆகவே நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல என் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ரட்சிப்பார். குடும்பமாக ஆலயத்துக்கு வருவோம், குடும்பமாய் சமாதானமாய் இருப்போம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று அந்த எண்ணத்தோடு நீ காணப்படு. ஒவ்வொரு நாளும் நீ காணப்படும் போது நீ நினைச்ச அந்த சிந்தையை அவர் அப்படியே மாற்றுவார். நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். ஆகவே நீ எதற்கும் பயப்படாதபடி நீ கர்த்தரை நோக்கி பார். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார்.
அவர் மெய்யான ஒளியாயிருந்து ஒவ்வொருவரையும் ரட்சித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, உன்னை பிரகாசிக்க செய்ய என் தேவன் நல்லவே உள்ளவர். என் கூடவே ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் ஜனமே, என் வார்த்தைக்கு நீ முழுமையாக ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கரங்களை கட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. மகிமை. Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தாமே நடத்தி தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற செய்யும் மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று கர்த்தர் நம்மோடு பேசினது நாம் கேட்டோம். அவர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க கலந்து கொண்ட ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்க. திருவார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நீங்கள் எங்களோடு பேசுனீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று நீங்களோடு பேசுனீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த திருவார்த்தையின் மூலமாய் எல்லா குடும்பங்களிலும் ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தாவே, நீதியின் சூரியன் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே உதிக்கட்டும். ஆண்டவரே, அந்த இதயத்தை வேண்டிக் கொண்டு வந்த ஒவ்வொருவருடைய இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க நன்மை செய்கிற தேவனாய் நீங்க வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க ஆசீர்வதித்து வருகிற நாட்கள்ல கொண்டு வாங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் பாதுகாப்பு இருக்கட்டும். வருகை எப்பொழுது இருக்குமானாலும் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.